வார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, இந்த மாதம் கடைசி நாளில் நிற்கிறோம். இந்த மாதம் முழுமைக்கு நம்மளை நிறைவாக வழிநடத்தினாரே, அதற்கு நன்றி சொல்ல வேண்டும் இல்லையா? இந்த நாளை நமக்கு நிறைவாக ஆசீர்வதித்தாரே, அதற்கு நன்றி சொல்ல வேண்டும். 10ஆம் மாதம் இப்பொழுதுதான் பிறந்தது போல் இருந்தது, இந்த முடிவடைகிறது. இந்த நாளில் ஆண்டவர் என்ன திட்டமிட்டார், நமக்கு என்ன செய்தார் என்பதை விட நாம் அவருக்கு என்ன செய்தோம், அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இன்று அவர் நமக்கு தருகின்ற வார்த்தை என்ன என்று பார்ப்போமா? சபையுரையார் எழுதியது அதிகாரம் 4 இறை வார்த்தை 5-8 முடிய. தம் கைகளை கட்டிக்கொண்டு பட்டினை கிடந்து மடிகிறவர் மடையர் என்று சொல்லப்படுகிறது. காற்றை பிடிக்க முயல்வது போன்று பயனற்ற உழைப்பு இரு கை நிறைய இருப்பதை விட மன அமைதி ஒரு கையளவு இருப்பதே மேல். உலக வாழ்க்கையில் வேறொரு காரியமும் வீணென்று கண்டேன். ஒருவர் தனி மனிதராக வாழ்கிறார், அவருக்கு பிள்ளையும் இல்லை, உடன் பிறந்தாரும் இல்லை என்றாலும் அவர் ஓயாது உழைக்கிறார். ஆனால் தமக்கிருக்கும் செல்வத்தால் ஒருபோதும் மன நிறைவு அடைவதில்லை. தாம் இவ்வாறு உழைப்பதும் எவ்வேகான இன்பத்தையும் அனுபவிக்காமல் இருப்பதும் யாருக்காக என்று அவர் எண்ணி பார்ப்பதும் இல்லை. இது வீணானதும் வருந்தத்தக்கதுமான வாழ்க்கை அன்றோ? பிரைஸ் தி லார்ட். ஒருத்தருக்கு என்ன இல்லை, தனி மனிதராக இருக்கிறாரு, பிள்ளையும் இல்லை, உடன் பிறந்தாரும் இல்லை. ஆனால் உழைத்து கொண்டே இருக்கிறார். யாருக்காக உழைக்கிறார்? பிள்ளை இல்லை, உடன் பிறந்தார் இருந்தால் அவங்க உழைச்சது உடன் பிறந்தாருக்கு போகும் இல்லையா? உடன் பிறந்தார் இல்லைன்னா அந்த சொத்து யாருக்கு போகும்? அவர் நிறைய சேர்த்து வச்ச சொத்து யாருக்கு போகும்? தர்மத்துக்கு போகும். அப்படி தானே? யார் யாருக்கோ எங்கெங்கேயோ போக வேண்டியது போல் அந்த நாள் கொடுத்தது எல்லாமே நம் வாழ்க்கையில் என்ன செய்கிறோம், எதை கொண்டு போகிறோம், எதனால் இருக்கிறோம், எப்படி வாழ்கிறோம். இப்போது நம்ம ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்ம நினைக்கிறோம், நமக்கு நம்ம அப்பா அம்மா முக்கியம், நம்ம சகோதரங்க முக்கியம், எல்லாருமே நமக்கு தேவைன்னு நினைக்கிறோம். ஆனால் சுயநலம் என்று வரும்போது சகோதரங்களாவது சகோதரிகளாவது அப்படி தனித்து வாழ்கிறோம். பெற்றோர் இல்லாமல் வாழ நினைக்கிறோம் இல்லையா? ஒருதலை பட்சமாக இருக்கும் பெற்றோர்களும் உண்டு, பிள்ளைகளை எல்லாரையும் நிறைவாக கொண்டு வழிநடத்துகிற பெற்றோர்களும் உண்டு. நாம் எந்த வகை பெற்றோர்களாக இருக்கிறோம்? நாம் பெற்றோர்களாக இருப்பதால் எந்த வகையில் பெற்றோர்களாக இருக்கிறோம்? நமக்கு இறைவன் 2 கண்கள் தந்தார். இந்த 2 கண்களும் நமக்கு தந்த பிள்ளைகள் போல் இல்லையா? இந்த பிள்ளைகள் இந்த கண்கள் போல் பிள்ளைகளை நாம் பாதுகாக்கிறோமா? நிறைவாக நம் 2 கண்களும் நிறைவாக நமக்கு பார்வை கிடைப்பது போல் 2 பிள்ளைகளையும் நிறைவாக நாம் வைத்திருக்கிறோமா? 2 கண்களும் நம் பிள்ளைகளுக்கு சமம் இல்லையா? அப்போ இந்த பிள்ளைகளை எப்படி கொண்டு நாம் வழிநடத்துகிறோம்? அதாவது ஒவ்வொரு பட்டினி கிடந்து, அதாவது கையை கட்டி கொண்டு பட்டினி கிடந்து மடிக்கிறவன் மடையன். அடுத்தவங்கள்ட்ட சாப்பாடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இல்லையா? அப்போது அதாவது சிறிதளவு பொருளை கொடுத்து பெரிதளவு அவர்கள் நிறைவடைபவர்கள், அவர்கள் எல்லாருமே எப்படி சொல்லப்படுகிறது? மடையர்கள். ஏனென்றால் தன் உழைப்பின் பயனை சேமிப்பார்கள், தனக்கு 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 என்று. அந்த தனக்கு தனக்கு என்று சேமிக்கின்ற சேமிப்பெல்லாம் நிலைத்திருக்குமா? எல்லாமே காற்றை பிடிப்பது போல் இருக்கும், வீணானது என்று சொல்கிறார். பயனற்ற உழைப்பு இரு கை நிறைய இருப்பதை விட மன அமைதி ஒரு கையளவு இருப்பதே மேல். எவ்வளவுதான் உழைச்சாலும் மன அமைதி இல்லாமல் இருக்கும். சிறிதளவே உழைத்தாலும், அதான் சொல்கிறோம்ல, பட்னி கிடந்தாலும் ஒன்றுமில்லாதவர்கள் ஒரு மடக்கு தண்ணி குடித்து நிறைவாக தூங்கி விடுவார்கள். நிறைய பணம் இருக்கிறவங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிறத சொல்கிறார். உலக வாழ்க்கையில் எல்லாமே வீண் அப்படின்னு சொல்கிறார். பிள்ளைகள் இருந்தாலும் இல்லைகளாட்டாலும் வீண், நம்ம உழைத்தாலும் உழைக்காட்டாலும் வீண். அப்போது என்ன தான் செய்யணும்னு சொல்கிறாரு கேட்போம்ல? நம்ம என்ன தான் செய்யணும்? உழைக்கக்கூடாதா? பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கக்கூடாதா? சேர்த்து வைங்கள். நிறைவான உழைப்பாக இருக்கட்டும், நேர்மையான உழைப்பாக இருக்கட்டும், பிறரை வஞ்சித்ததாக இல்லாமல் இறைவன் கொடுத்ததாக இருக்கட்டும். அப்படி கொடுத்தாக இருந்தால் நாம் பிள்ளைகளுக்கு கொடுப்பதும் நிறைவாக இருக்கும். இறை சித்தமில்லாமல் எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது. நாம் என்ற எண்ணத்தை தூக்கி எறிவோம். அப்படி தூக்கி எறியும் போது நிறைவான ஆசீர் நமக்கு கிடைக்கும். அந்த ஆசீரை கேட்போமா? எல்லாம் வல்ல இறைவா, இந்த மாதம் முழுமைக்கு எங்களை நிறைவாக நீர் வழிநடத்தி அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை உடனுக்குடன் செய்து கொடுத்தீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. எங்களிடம் ஒன்றும் இல்லை என்றாலும் வேறொருவரை கண்டு எங்களுக்கு உதவி செய்தீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நிலையிலையும் எங்களை உம்முடைய கரத்துக்குள் வைத்து எங்களை பாதுகாத்தீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளை நிறைவாக ஆசீர்வைத்து இந்த மாதம் முழுமைக்கும் உம்முடைய கண்ணுக்குள் வைத்து பாதுகாத்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாம் வல்லவரே, எப்பொழுதும் உமக்கு நன்றி சொல்கின்ற நாவை தந்தீரே, அதற்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே,
ஆமேன், ஆமேன், ஆமேன்.